ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைப்பை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு கருப்பு கலரு, இந்த மாதிரி லைட் ரோஸ் கலரு ஒரு கட்டு எடுத்திருக்கேன். அதில் இவ்வளோ ஒயர் மீதியாக இருக்குது. நான் போட்டு முடித்தது பிறகு கைப்பிடி எல்லாமே போட்ட பிறகு இவ்வளோ ஒயர் மீதியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே எவ்வளோ ஒயர் தேவைப்படும் அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் நான் ஒரு சிலர் ஃபுல்லாக பார்க்காம கேட்குறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் ஆரம்பத்துலேயே நான் இவ்வளோ ஒயர் பாருங்கள் அது மீதி இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன். கருப்பு கலரில் கொஞ்சம் தான் மீதியாக இருக்குது. நீங்கள் அந்த கட் பண்ணுற ஒயர் இருக்குல்ல, அது இன்னும் 2 ஒயர் சேர்த்து கூட நீங்கள் வேணும்னா அந்த கருப்பு கலரில் கட் பண்ணி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 2 ரோல் ஃபுல்லாக முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி அகலம் 25 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வந்திருக்கு. சென்டிமீட்டரில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஹைட்டு பார்த்திங்கன்னா 24 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வருது. அதே விட்த்து இந்த மாதிரி அகலம் பாருங்கள், அகலம் 12 சென்டிமீட்டர் வருது. சென்டிமீட்டரில் தான் நான் சொல்கிறேன், இன்ச்சி கணக்கில் சொல்லலை, சென்டிமீட்டர் கணக்கில் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது கூட பின்னி வியாபாரம் பண்ணுறவங்க இதை கேட்குறீங்க, அவங்களுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ போட ஆரம்பிக்கலாம். ஒரு ரோல் வாங்கிக்கோங்க. இப்போது சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு அது மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா ரெண்டுமே டீலக்ஸ் ஒயராக எடுத்துக்கோங்க. என்கிட்ட டீலக்ஸ் ஒயரு 1 இருந்துச்சு, கிளாஸ் ஒயர் தான் கருப்பு இருந்துச்சு, அதனால் அதை எடுத்து போடுறேன். 1 2 3 4 5 6 6.25 6.25 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வச்சு மீதி எல்லா ஒயரையும் அளந்து கட் பண்ணிக்கணும். ரோஸ் கலரில் 16 ஒயர் கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கருப்பு கலரில் 6 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தம் 24 ஒயர்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் டோட்டலாக. இப்போது போடுறதுக்கு கட் பண்ணி வச்சோம்ல, அந்த கருப்பு கலர் ஒயர் 1 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சமமாக மடிச்சுக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயரும் நம்ம அந்த கருப்பு கலர் ஒயரை எடுத்துக்கலாம். இப்போது 2ஆக மடித்து வச்சோம்ல, அதை ஸ்கேல் மேலே இப்படி வச்சுட்டு 15 சென்டிமீட்டர் அரை ஸ்கேல் அளவு இந்த மாதிரி அந்த இடத்த கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. அதிலிருந்து நம்ம கட்டில் இருக்குல்ல அந்த ஒயர் அளக்கணும். அளந்து அந்த 2ஆக மடித்தது கீழே கொண்டு மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. அந்த அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது மாட்டுங்க, அது மேலே ஃபஸ்ட்டு கட் பண்ண ஒயர் மேலே இதை மாட்டுங்க. கட்டோடு இருக்கிறத மாட்டிட்டு மேலே இருக்கிறத விட்டுட்டு அடிப்பக்கத்து ஒயர் இருக்குல்ல அதை எடுத்து அப்படி மேலே வைக்கணும். ஸ்லோவாக உங்களுக்கு காட்டுறேன், புதுசாக போடுறவங்களா இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இப்படி மேலே வச்சு கட்டை விரலில் பிடிச்சிக்கணும். இங்கே மேலே கட்டோடு இருக்கிறதும் அடியில் நம்ம அளந்து விட்ட ஒயர் இருக்கும், அதை அந்த மேலே போகிற அந்த லூப்பில் அந்த ஹோல்ஸில் விடுங்க. அதை 2ஆக மடக்கி வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளார அந்த ஓட்டையில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி தள்ளி விட்டு மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த 24 ஒயர் போடும்போது மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பார்ப்போம். இப்போ சைடில் பாருங்கள், அரை அடி கம்மியாக இருக்கும், மேலே போகிறத விட அரை அடி கம்மியாக இருக்கும். இப்போது வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கணும். இப்போ அடுத்தது 2ஆவதும் கருப்பு கலர் ஒயரே நான் சேர்க்குறேன். சமமாக மடிச்சுக்கோங்க, கட் பண்ண ஒயரை சமமாக மடிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிற இதை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை மேலே வச்சிங்க. இந்த பக்கம் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த லூப்பில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் அப்படி தள்ளி விட்டு மறுபடியும் இழுத்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 2 ஒயர் கருப்பு போட்டுட்டு அடுத்தது நான் ரோஸ் கலர் போடுறேன். இதே மாதிரி ரோஸ் கலரை சமமாக மடிச்சுக்கோங்க. இந்த பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மறுபடியும் கட்டோடு இருக்கிறத எடுத்து இப்படி மேலே வைக்கணும், வச்சு கட்டை விரலில் பிடிச்சிக்கணும். இப்போ இந்த ரோஸ் ஒயரில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த லூப்புக்குள்ளார விட்டு ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் அப்படி தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். மேலே அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஒவ்வொரு டைமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதே மாதிரியே நீங்கள் போடுங்க. 2 கருப்பு, 6 ரோஸ் கலரு, 1 கருப்பு, 6 1 கருப்பு, 6 கடைசியில் 2 கருப்பு கலரு, இது மாதிரி போட்டுக்கணும்.
அந்த சைடில் அரை அடி கம்மியாக அளந்து விட்டுருந்தோம்ல ஆரம்பித்தப்போ, அந்த ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். சுருக்கமாக இருக்கும், பார்த்து எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு அதே மாதிரி சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து அளந்து அதை மடக்கி பின்பக்கம் வர மாதிரி இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க லூப் மாதிரி. இப்போ மேலே போகிற ஒயரை மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டணும். மாட்டிட்டு மேலேருந்து மடக்கின ஒயரை மேலே வைங்க. அது மாதிரி அதுக்கு மேலே வச்சுட்டு அடிப்பக்கத்து ஒயரை அளந்து விட்டோம்ல, அந்த அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. சைடில் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கட்டோடு இருக்கிறத மடக்கிட்டு மேலே போகிறதா அதை சுற்றிட்டு அப்படியே போட ஆரம்பிங்க. நான் போடுற மாதிரி இதே மாதிரியே இந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்து நம்ம அளந்து கட் பண்ணி விடணும். நீங்கள் கருப்பு கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம கைப்பிடி போட்டது போக கொஞ்சம் மீதி இருந்துச்சு இல்லையா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீட்டமாக கூட வேணும் அப்படின்னா நான் 24 கட் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் 26 கட் பண்ணிக்கலாம். அதாவது சென்டர்லையும் ஒரு கருப்பு வருதில்ல, அந்த இடத்துலையும் நீங்கள் 2 கருப்புன்னு போட்டுக்கலாம். இன்னும் 2 கருப்பு ஒயர் அந்த அளவு வெட்டினீங்கன்னா சரியாக இருக்கும். அந்த 2 ரோல் ஃபுல்லாக சரியாயிடும். இப்போ 2வது லைனும் போட்டுட்டு நான் அளந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு லைனு ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அந்த லைன் அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு நடு லைனாக தெரியணும், அதுக்காக முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து, அதாவது நான் ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் 2 கருப்பு போட்டிருக்கேன்ல, நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு லைன் வருது. அதற்கு பதிலாக நீங்கள் அங்கேயும் 2 கருப்பு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். கூடைப்பை கொஞ்சம் பெரிய கூடைப்பையாக தெரியும், கொஞ்சம் நீட்டம் தெரியும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க அந்த ஐடியா அது மாதிரி போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் போட்டது இந்த அளவு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே போட்டு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ 5 லைன் போட்டாச்சு. முடிச்சு போட்டதுக்கும் அந்த பக்கம் 5 லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கணும். இந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் திரும்பவும் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளக்கணும். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துட்டு அதே மாதிரியே போடணும். போட்டாக்கா நம்ம இந்த பக்கம் முடிச்சுக்கு இந்த பக்கம் 5 லைன் போட்டோம்ல, அதே மாதிரி அந்த சைடும் ஒரு 5 லைன் போட்டுக்கலாம். அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடக்கிட்டு எப்பயும் போல் போடணும். ஏற்கனவே கூட போடுறவங்களுக்கு தெரியும், பிகினர்ஸாக இருந்தால் தெரியறதுக்காக அப்படி திருப்பி போட்டு காமிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது, தேவைப்படுறவங்க போட்டு பாருங்கள். இது வந்து நல்லா பெரிய டிஃபன் பாக்ஸ் வைக்கிற மாதிரி போடலாம் அப்படின்ட்டு நான் அகலமும் 11 லைன் அகலம் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5, அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் 5 போட்டிருக்கேன், அந்த சைடு 5 போட்டிருக்கேன். அப்போது 11 லைன் அந்த முடிச்சு லைனோடு சேர்த்தாக்கா 11 லைன் வரும். இது வந்து நல்ல பெரிய அகலமாக இருக்கும்ல, அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸும் வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால அகலம் 11 வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், கட்டி எடுத்துக்கோங்க கட்டோடு இருக்கிற ஒயரை. இப்போது சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டு இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் இந்த பக்கம் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் கார்னர் டேர்ன் பண்ணுறது சொல்லி கொடுக்கலான்ட்டு, மூளை திருப்புறோம்ல அந்த இடம் எப்படி வரும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலேருந்து போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு போட்டு காமிக்கிறேன். இப்போது எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். அதை அந்த நீட்டத்தில் எங்கேருந்து ஆரம்பித்தாலும் ஓகே தான். சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு நான் கருப்பு கலர்லேயே பார்டர் கொடுக்குற மாதிரி போட போகிறேன். 2 லைன் கருப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் போடலாம். இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு அப்படியே சைடில் அப்படியே அந்த ஒயரை முன்னாடி நம்ம கட் பண்ணுவோம்ல, இப்போ கட் பண்ணாமல் அப்படியே வளைச்சி போட போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், அப்படியே வளைஞ்சி அந்த ஒயரை எதுவுமே கட் பண்ணாமல் போடுறோம். அந்த இடத்துல மட்டும் முக்கோணம் மாதிரி தெரியும், ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். அந்த மூலையில் மட்டும் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் அப்படி தெரியும், நம்ம மடக்கி அப்படி வரதுனால. மேலே போகிறது சைடில் போகிறது 2 ஒயரையுமே அந்த இடத்துல போடுறோம்ல, அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு முக்கோணம் மாதிரி தெரியும். அப்படியே நீட்டமாக போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், அந்த அகலம் அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் அப்படியே போட்டுக்கிட்டே வந்தேன். இந்த லாஸ்ட்டில் வந்தோடனையும் நிப்பாட்டக்கூடாது. பாருங்கள், அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு அப்படியே இந்த நீட்டத்துக்கு அப்படியே போட்டுக்கிட்டு வர போகிறீங்க. அவ்வளோதான். இந்த ஒயரை கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் எல்லா ஒயரையும் போட்டுக்கிட்டே வரணும். அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டு ஆரம்பித்த இடம் இருக்கு இல்லையா,
அந்த இடம் வரைக்கும், அந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரு முக்கோணம் மாதிரி தெரியும். 4 கார்னர்லேயும் அந்த மாதிரி 3 நாட் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த கேப் வந்து அப்படி தெரியும் உங்களுக்கு. அந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் அப்படி இருக்கும். அதன் பிறகு அப்படியே வளைஞ்சி மேலே வந்துடும். பாருங்கள், இங்கே ஆரம்பித்தோம், இதிலேருந்து அப்படியே பின்னிகிட்டே வாங்க. நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டே வாங்க. நீங்கள் டீலக்ஸ் ஒயரில் போடுறதா இருந்தால் டீலக்ஸே 2 கலருமே அதை எடுத்துக்கோங்க. நார்மலில் அதில் கிளாஸ் ஒயராக இருந்தால் 2மே கிளாஸ் ஒயர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இந்த இடத்துல ஆரம்பித்தோமா, அங்கேருந்து பாருங்கள் 1 2 2வது கார்னரு, இது 3வது கார்னர், இது 4வது கார்னர். அப்படியே போட்டுக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் இருந்துச்சுல்ல, அந்த ஒயரை ஃபஸ்ட்டு சொருகி விட்டுறலாம். ஏணிப்படி முடிச்சு போடாமல் போட்டாக்கா என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் ஹைட்டாக ஒரு லைன் தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை அப்படியே கீழே வந்து எங்கேயாவது சொருகி விட்டுறலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த சைடாகவே சொருகி கூட விட்டுறலாம். போட்டுக்கிட்டு வந்த முடிச்சிலேயே சொருகாமல் அதுக்கும் அடுத்த முடிச்சிலேருந்து கூட நீங்கள் சொருகி விட்டுறலாம். எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க. இந்த வந்து மடங்கிக்கிட்டு இப்படி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தென்னங்குச்சி சொருகிறதுனாலும் சொருகிக்கலாம். இப்படி மடங்கி வராமல் இருக்கும். ஆனால் போட்டு முடித்ததுக்கப்புறம் மடங்குறது தெரியாது. இப்போ போடும்போது தெரியும். அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட தென்னங்குச்சி சொருகிக்கலாம். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை வந்து பின்பக்கம் இப்படி நான் மடித்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இது ஆரம்பித்ததை லூஸ் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் கீழே பின்பக்கத்து ஒயரை இப்படி மேலே பிடிச்சி இழுத்தாக்க பாருங்கள், இப்போ மேலே ஹோல்ஸ் வந்துருச்சு. அதுக்குள்ளார பின்பக்கம் மடித்து வச்சுருந்தோம்ல கட்டோடு இருக்கிறது, அதை விடுங்க. கட்டோடு இருக்கிறது உள்பக்கமாக அப்படி மடக்கி வச்சுருக்கோம். அந்த லூப்பு விட்டுட்டு அந்த கருப்புக்குள்ளார மேலே போகிற அந்த ஒயரை வந்து விட்டுட்டோம். அந்த ஹோல்ஸில், கருப்பு ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா ஆரம்பித்தது முடித்தது 2மே வந்து பாருங்கள், ஆரம்பித்தது முடித்தது 2ம் சமமாகிடும். இப்போ அந்த ரோஸை டைட் பண்ணியாச்சு. இப்போ கருப்பு பாருங்கள் உள்பக்கம் இருக்கும். இதுதான் கட்டோடு இருக்கிற ஒயரு. அதை இழுத்துட்டா இங்கே பாருங்களேன், இப்போ ஆரம்பித்தது முடித்தது 2ம் பாருங்கள் சமமாக இருக்குது. மேடு பள்ளம் இல்லாமல், அதாவது ஒரு லைன் மேலே ஒரு லைன் கீழேன்னு இல்லாமல் இப்போ முடிஞ்சிருச்சு. இதுக்காக தான் ஏணிப்படி முடிச்சு நம்ம போடுறோம். இப்போ இதை வந்து ஏணிப்படி முடிச்சுக்கு எப்பயும் வளைச்சி நம்ம ரைட் சைடு கொண்டு வருவோம்ல, இப்போ நான் பாருங்கள் அப்படியே லெஃப்ட் சைடு அப்படி கொண்டு வந்து பாருங்கள், இந்த பக்கம் நான் எப்படின்னு காட்டுறேன். இப்படி மடக்கி இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு போடலாம் அப்படின்ட்டு இந்த தடவை போட்டு பார்க்குறேன். இதற்கு முன்னாடி கூடையிலலாம் அதை மடக்கி அந்த சைடாக வரும், ரைட் சைடு வர மாதிரி போடுவோம். அந்த ரஃப் சர்ஃபேஸ் வந்து நமக்கு மேலே தெரியும் சொர சொரன்னு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வளவள பகுதி தெரியட்டும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி போட்டேன். நீங்கள் ஒரு லைன் போட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைனா எப்பயும் போடுற மாதிரி கூட போட்டுக்கோங்க. இப்போ 2வது லைன் ஆரம்பிச்சிட்டோம். இதற்கு முன்னாடி கூடையிலலாம் ஏணிப்படி முடிச்சுக்கு நம்ம இந்த ரைட் சைடு வர மாதிரி போட்டிருப்போம். இதை அப்படியே எந்த இடத்துலையும் நிப்பாட்ட வேணாம். அப்படியே வரிசையாக நீங்கள் இப்போ போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு அந்த லைன் ஆரம்பித்த இடம் வர வரைக்கும் அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுக்கிட்டு வந்துட்டு நான் காட்டுறேன். இன்னொரு டைம் எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். போட்டுட்டு நம்ம அடுத்தது ஒயர் மாற்றணும். நம்ம ரோஸ் கலர் ஒயர் மாற்றணும். அதுவும் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், இந்த வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ இப்படி மடக்கி எப்பயும் போல் உள்பக்கம் மடக்கி கட்டோடு இருக்கிறத வச்சுட்டு ஆரம்பித்த இடத்த இந்த மாதிரி லூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாட்டை ஆரம்பித்தோம்ல, 2வது வருஷம் ஆரம்பித்தது அதை லூஸ் பண்ணிவிட்டு பின்பக்கம் வச்சுருந்த கருப்பு ஒயரை அந்த லூப்புக்குள்ளார விட்டுட்டு அந்த கருப்பு ஹோல்ஸ்குள்ளார மேலே போகிற ஒயரை விடணும். விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணணும். அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட்டு டைம் சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி தான். இப்போ 2வது லைனும் பாருங்கள் முடிஞ்சிருச்சு, சமமாக இருக்குது. அடுத்தது 3வது லைன் வேணும்னா தான் நம்ம போடுறோம். இப்போ நம்ம வந்து கருப்பு ஒயரை கட் பண்ணி விட்டுற போகிறோம். 3வது லைன் போடலை, 2 லைன் மட்டும் போட்டுட்டு நம்ம அந்த கருப்பு ஒயரை கட் பண்ணி விட்டு சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி சொருகிட்டுருங்க. அப்படியே எங்கே வேணாலும் உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டமாக இருக்கோ அப்படி சொருகி விட்டுறலாம்.
ஒரு 5, 6 முடிச்சிலேயாவது சொருகணும், அவ்வளோதான். அப்படியே சொருகி விட்டுட்டாக்கா நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதன் பிறகு மேலே வந்து ரோஸ் கலர் நம்ம போட போகிறோம். இப்போ இதே மாதிரி தான், இப்போ கருப்பு எப்படி நம்ம போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். ரோஸ் கலரும் அதே மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. சென்டரில் நல்லா ஒயர் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு கட்டிக்கோங்க, கட்டி வச்சுக்கோங்க. இப்போது சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துல அங்கே முடித்தோன்னு பார்த்து எங்கே வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். நான் அந்த ஃபஸ்ட்டு ரோஸ் ஒயர்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். அப்போ நம்ம 6 போடும்போது அந்த ரோஸ் ஒயரு ரோஸுக்கு கீழேயே வந்துடும். அதனால் சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டால் போதும். ஒயர் இந்த இடத்துல பாருங்கள், சொருகிற அளவுக்கு மட்டும் எப்பயும் போல் விட்டுட்டு அப்படியே போடுங்க. இதை வந்து உள்ளார அப்படியே சொருகி விட்டுற வேண்டிதான். சைடாக சொருகினாலும் சரி, இல்லை கீழே சொருகினாலும் சரி, சைடாக அப்படியே சொருகி விட்டுருங்க. அந்த அதற்கும் கீழே இருக்குல்ல அந்த லைனில் அப்படியே சொருகி விட்டுடலாம். இப்போவே நான் சொருகி விட்டுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இல்லைனா எடுத்து கூட விட்டுருங்க. அப்புறம் கடைசியாக நீங்கள் ஏணிப்படி முடித்து போடும்போது கூட சொருகிக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் பாருங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதை அப்படியே சுற்றிலும் அந்த இடம் வர வரைக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோஸ் ஒயர் வர வரைக்கும் சுற்றிலும் ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுக்கிட்டே வந்துட்டு மறுபடியும் ஏணிப்படி முடிச்சு அந்த கருப்பு கலருக்கு 2வது லைன் போடுறப்ப எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் போடணும். ஒரு 6 லைன் போடுங்க ஏணிப்படி முடிச்சு போட்டு. இது வரைக்கும் போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒரு 6 லைன் போடுங்க. பாருங்கள், 6 லைன் அதே மாதிரி போட்டுட்டு மறுபடியும் ஏணிப்படி முடிச்சு போடுறேன். போட்டுட்டு அடுத்தது நம்ம கருப்பு கலர் மாற்றணும். அதுக்காக இப்போ பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போடுறேன். சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அந்த ஏணிப்படி முடிச்சு போட்டது இந்த பக்கமாக வருது. நீங்கள் எப்பயும் போடுற மாதிரி கூட போட்டுக்கோங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இந்த பக்கம் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போது சொருகிற அளவுக்கு விட்டு அந்த ரோஸ் ஒயரை கட்டோடு இருக்கிறத எடுத்துகிட்டு சொருகி விட்டுறலாம். எப்பயுமே போட்டுக்கிட்டு வந்த நாட்டிலேயே சொருகிடாதீங்க, அதுக்கு அடுத்த முடிச்சிலேருந்து சொருகணும் எப்பயுமே. அதுக்கு கீழேயோ இல்லை அதுக்கு சைடுலேயோ எங்கே வேணாலும் சொருகிக்கலாம். கொஞ்சம் தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி போட்டுடலாம், இல்லைனா அப்படியே ஃபுல்லாக சொருகிடுங்க. அடுத்தது கருப்பு கலர் எடுத்துக்கலாம். கருப்பு கலர் ஒரு லைன் மட்டும் போட போகிறேன். இதே மாதிரி தான் நம்ம இப்போ எப்படி கீழே கருப்பு போட்டுட்டு மேலே அப்புறம் ரோஸ் போட்டோம்ல, அதே மாதிரி தான் கருப்பு ஒரு லைன் மட்டும் போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு சொருகி கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அந்த ரோஸ் கலர் வந்து 6 லைன் போடணும். அதன் பிறகு ஒரு கருப்பு லைன், இந்த மாதிரி மாற்றி மாற்றி இனிமேல் நீங்கள் மேலே ஹைட்டு எவ்வளோ ஒயர் வருதோ அவ்வளோ தூரம் போடுங்க. கீழே மட்டும் 2 லைன் போட்டேன் கருப்பு. பாருங்கள், கீழே 2 லைன் கருப்பு போட்டேன். அடுத்து 6 உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அதன் பிறகு ஒரு கருப்பு போடுறத உங்களுக்கு காமிச்சேன். அதன் பிறகு மேலே பாருங்கள், நடு சென்டர்லேயும் 6 ரோஸ் போட்டுட்டு அதன் பிறகு ஒரு கருப்பு போட்டிருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா 5 ரோஸ் தான் போட்டிருக்கேன். அதற்கு மேலே 2 கருப்பு போட்டிருக்கேன். மொத்தம் 23 லைன் போட்டிருக்கேன் நான். 23 லைன் போட்டிருக்கேன். அதுவும் 6 போட்டோம்னா மேலே வந்து ஒரு கருப்பு லைன் தான் வரும். இப்போ 2 கருப்பு லைன் போட்டிருக்கோம். அந்த பார்டர் மாதிரி தெரிகிறதுக்காக 2 கருப்பு லைன் போட்டிருக்கேன். ஒயர் பாருங்கள் சின்னதாகிடுச்சு. ஒரு லைன் வந்து சொருகும்போது உள்ளார போயிடும். அதனால் மேலே அந்த கருப்பு ஒன்று தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேலே 5 ரோஸ் முடிச்சுட்டு அடுத்து 2 கருப்பு முடிச்சிருக்கேன். 1 2 3 மூணாவதில் சொருகணும். சொருகும்போது பாருங்கள் 1 2 3 இப்படி மூணாவதில் சுற்றிலும் எல்லா ஒயரையும் ஃபஸ்ட்டு சொருகி விட்டுருங்க. எல்லா ஒயரையும் அப்படி சொருகிட்டு அதன் பிறகு இழுத்து சொருகுனிங்கன்னா கீழே வரைக்கும், அதுக்கப்புறம் இழுத்து சொருகணும். இழுத்து கீழே சொருகும்போது நமக்கு ஒரு லைன் மடங்கி வரும். ஃபஸ்ட்டு சுற்றிலும் இந்த மாதிரி மூணாவதில் சொருகிக்கிட்டே வாங்க. சும்மா ரஃப்பாக சொருகி வச்சுட்டு அதன் பிறகு இழுத்து சொருகுங்க. அந்த மாதிரி அதன் பிறகு அப்படி இழுத்துட்டிங்கன்னா ஒரு லைன் உங்களுக்கு உள்ளார மடங்கி வந்துடும்.
அதே மாதிரியே பாருங்கள் அப்படியே நீட்டமாக நான் சொருகி விட்டேன்ல, இதே மாதிரி கூடைய சுற்றிலும் சொருகி விட்டுருங்க. கூட 2 ரோடில் உங்களுக்கு போடணும் அப்படின்னா, நான் அந்த சென்டரில் வந்து இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு 2 பக்கமும் நம்ம 2 கருப்பு லைன் கொடுத்தோம்ல, அதே மாதிரி சென்டர்லேயும் 2 கருப்பு லைன் கொடுக்குற மாதிரி ஒன்று தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணும்னா 2 கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒயர் வந்து கருப்பு ஒயர் இன்னும் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அப்போ கூட பையும் கொஞ்சம் பெருசாக நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு லைன் உங்களுக்கு உள்ளார மடங்கி வரும். சுற்றிலும் அதே மாதிரி சொருகியாச்சு பாருங்கள். சொருகிட்டு அந்த பின்னும் நான் அடிச்சிட்டேன். பார்க்க ஃபினிஷிங் வந்து கூட நல்லாவே இருக்குது. இந்த சைஸ் போதும் அப்படின்றதுனால நான் இவ்வளோ அகலம் வச்சுருக்கேன், நீட்டம் வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீட்டம் வேணும்னா 26 ஒயராக கட் பண்ணிக்கோங்க. இந்த குமிழ் வந்து எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக நான் இதையும் சொல்கிறேன். கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வச்சுட்டு அதை உள்ளார நல்லா அமுத்தி விட வேண்டியதாங்க 2 பக்கமும். அந்த 2 பக்கமும் அமுக்கிற மாதிரி இருக்கும். கிடுக்கி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களால் கையிலேயே அமுத்த முடிஞ்சாக்க கையிலேயே கூட அமுத்தி விட்டுறலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி கொடுத்துட்டாக்க கொஞ்சம் தேயாமல் இருக்கும். ஒயர் வந்து சீக்கிரம் தேஞ்சு போகாமல் இருக்கும் அந்த பின் வச்சுட்டாக்க. பார்க்கவும் அழகாக இருக்கும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் அதை பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், 5 ஒயர் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். நான் இதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய 5 ஒயர் கைப்பிடி போட்டிருக்கேன். அதை பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.